ஒரு ஃபயர் ஆகி போயிடுது. அது சம்பந்தமாக தான் இப்போ உங்களுக்கு விழிப்புணர்வு காட்டுறோம். தம்பி, ஆயில் ஃபயர் ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றுங்க. அதில் வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றுப்பா. ஆயிலை ஊற்று. ஆயில் ஊற்றிட்டு அதை ஊற்று. சார் உங்களுக்கு முன்னாடியே சொன்னார், ஒரு ஃபயர் ஆகணும்னா அதுக்கு 3 பொருள் வேணும் அப்படின்னு. அந்த 3 பொருளை எதையோ ஒன்று கட் பண்ணாதான் அந்த ஃபயர் அணைக்க முடியும். இப்போ நம்ம வந்து ஆயில் ஃபயரை பற்ற வைக்கிறோம். அப்படி பற்ற வச்சு விடுப்பா தம்பி. ஏதோ ஸ்டிக் வச்சுக்கணும். ஸ்டிக் வச்சு அப்படி காட்டுறதுக்கு அழகாக இருக்கும். குனிஞ்சு போடும். மூஞ்சி எட்ட வச்சுக்க. 2 குச்சி எடுத்துக்கோ. இப்போ ஆயில் ஃபயர், இது வந்து ஆயில் வடை சட்டியில் ஏற்பட்ட ஃபயரு. அதில் தண்ணி தெளிப்பா. நல்லா எரிய விட்டு தண்ணியை தெளி. ஆயில் ஃபயர் மேலே தண்ணி போட்டோம்னா என்ன ஆகும்? ஃபயர் அணையுமா எஸ்டன் ஆகுமா? எஸ்டன் ஆகும். அப்போ வந்து அந்த ஆயில் ஃபயர் மேலே ஃபோம் அடிக்கலாம். எல்லார் வீட்லேயும் ஃபோம் இருக்குமா? இருக்காது. எல்லார் வீட்லேயும் பெட்ஷீட் இருக்குமா? எல்லார் வீட்லேயும் சாக்கு இருக்கு. யார் வீட்டில் பெட்ஷீட் இருக்காது? எல்லார் வீட்லேயும் பெட்ஷீட் இருக்கும், சாக்கு இருக்கும். அதை நினச்சி அந்த ஃபயரை, அதுக்கு போகக்கூடிய காற்றை தடை பண்ணோமா அந்த ஃபயரை அணைச்சிடலாம். இப்போ வடை சட்டிங்கிறது பெரிய அளவுலாம் இருக்காது. வீட்டில் பலகாரம் சொல்கிறது அதிகபட்சம் ஒரு 1.5க்கு 1 இருக்கும், இல்லை 2 அதிகபட்சமாக. அப்போ நம்மகிட்ட ஒரு சாக்கு இருக்குது, அந்த கோணிப்பையை போட்டு அணைக்கலாம். அந்த அப்போ கோணிப்பையை போட்டு அது பேர் அந்த ஃபயரை வந்து கட் பண்ணுறாரு. அதுக்கு போகக்கூடிய காற்றை கட் பண்ணுறாரு. அவ்வளோதான். இப்போ காற்றை தடை பண்ண உடனே, இப்போ அந்த சாக்கு எடுக்கும்போது அதுக்கு போகக்கூடிய காற்றை தடை பண்ண உடனே ஃபயர் அணைஞ்சிரும். இப்போ சாக்கு எடுப்பா தம்பி. ஆப்போசிட்டில் எடு. இப்படி தான், இதான் மெத்தடுங்க. இப்போ வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஒரு ஆயில் ஃபயர் ஏற்பட்டுருது, உடனே நம்ம கீழே சிலிண்டர் ஆஃப் பண்ண மாட்டாங்க, விட்டுட்டு வெளியாந்துருவாங்க. ஃபயர் சர்வீஸ் சொல்கிறதுக்கு வந்துடுவாங்க. அந்த வீதி விட்டே வந்துடுவாங்க. வெடிச்சா வெடிச்சிட்டு போட்டோம், நம்ம தப்பிச்சா போதுன்னு. உயிராக உடமையாகும் போது ஃபஸ்ட்டு உயிர் தான், அதுக்கப்புறம் தான் உடமை. ஆனால் நம்ம வந்து அந்த இடத்துல என்ன பண்ணோம்? சாதுரியமாக அதுக்குள்ளே ஒரு மூலப்பொருளை கட் பண்ணால் அந்த ஃபயரை கட் பண்ணிடலாம். இது வந்து இதை பார்த்தவங்க எல்லாருமே நம்ம துணிச்சலாக செய்யலாம். இதை விட்டுட்டு ஓடியாதான் என்ன ஆகும்? அந்த வீட்டில் இருக்க சிலிண்டர் வெடிச்சதுன்னா என்ன ஆகும்? வடை சட்டியில் பிடிக்கும். அடுத்தது கேஸ் அடுப்பு பிடிக்கும். அந்த டிஸ்சார்ஜ் டிப்போலியே எங்கே போவோம்? அடுத்து கேஸ் சிலிண்டர் பிடிக்கும். கேஸ் சிலிண்டர் பிடிச்சா அது அப்படியே ஃபயர் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் வெடிக்கலாம் வெடிக்காது. நம்ம வீட்டில் எல்லாருமே என்ன தப்பு பண்ணுவோம்னா, அடிஷனலாக ஒரு சிலிண்டர் வச்சுருப்போம், லோடு சிலிண்டர். அதையுமே பாரு பக்கத்துலாம் வைக்க மாட்டாங்க. அந்த லோடு சிலிண்டர் அதுக்கு அருகாமையில் வச்சுருப்பாங்க. இதனுடைய வெப்பம் போய் அந்த சிலிண்டரில் தாக்கும்போது அந்த பாடியில் எங்கேயாவது வீக்னஸ் இருந்ததுன்னா பஸ்ட் ஆகும். அதுதான் கேஸு வெடிக்குதுங்கிறது. எந்த சிலிண்டருமே இது மேலே இருந்ததுன்னா ஹேண்டில் எரியிற மாதிரி எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். 1 ஹவர் விட்டுட்டே அந்த சிலிண்டர் என்ன ஆகும்? உள்ளே இருக்க கேஸ் லீக்கேஜ் முடிஞ்சு போச்சுன்னா ஃபயரு அணைஞ்சிடும். நம்ம பண்ணுற தப்பு எல்லாமே என்ன? லோடு சிலிண்டரு, வீட்டில் சமைக்கிற சிலிண்டர் எல்லாமே அறிகிற. இது மேக்ஸிமம் எங்கே வச்சுருப்பாங்க? இந்த மாதிரி எல்லா ஹோட்டல்லையும் வச்சுருப்பாங்க. ஒரு ஹோட்டல் இருக்குன்னா 10 சிலிண்டர் 20 சிலிண்டர் வச்சுருப்பாங்க, கமர்ஷியல் சிலிண்டர். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஒரே இடத்துல வச்சுருப்பாங்க. நாங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த ஹோட்டலுக்கெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது அவங்க அவேர்னஸ் கொடுக்குறது இதுதான். லோடு சிலிண்டர் அருகாமையில் வைக்கக்கூடாது, லோடு சிலிண்டர் தனியாக தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஆயில் ஃபயர் பார்த்தீங்க. அடுத்தது வந்து இதுலேயே ஒரு விறகு போட்டு ஃபயர் பண்ணுறோம். அந்த விறகுக்கு வந்து என்ன ஊற்றலாம்? நம்மகிட்ட என்ன இருக்கும்? தண்ணீர் இல்லாத இடமே இருக்காது. விறகு ஃபயரு. அந்த ஃபயருக்கு என்ன பண்ணலாம்? தண்ணி ஊற்றினா அணையுமா இல்லைங்களா? ஒரு பேப்பரெல்லாம் பிடிச்சிட்டு எரியுது, ஒரு காகிதம் பிடிச்சிட்டு எரியுது, ஒரு இது இலைகள்லாம் பிடிச்சிட்டு எரியுது. நீர் ஊற்றி அணைக்கலாமா இல்லையா? அதனால் அது எளிமையாக கிடைக்கக்கூடியது. அந்த மாதிரி இப்போ ஒரு விறகு போட்டு எரிச்சோமா அதையும் தண்ணி ஊற்றியே அணைக்கலாம். விறகு இருக்காப்பா, சும்மா அது மேலே 2 சருவு பக்கத்தில் போடு. அது மேலே தண்ணி ஊற்று. தனியாக அதை பற்ற வச்சுடும்.